வணக்கம். யாழ், யாழ்ப்பாணம் போன்ற பெயரை கேட்கும் பொழுது மனதிற்கும் செவிக்கும் எத்தனை இனிமையை தருகின்றது. முதலில் யாழை குறித்தும் அதன் பிறகு யாழ்ப்பாணத்தை குறித்தும் பார்க்கலாம். யாழ் பழங்காலத்தில் தமிழர்கள் பயன்படுத்திய மிக பழமையான ஒரு இசைக்கருவியாகும். இதே போன்று தந்தி, நரம்பு இசைக்கருவிகளை பழங்காலத்தில் உலகின் பல்வேறு பிரிவு மக்களும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். குறிப்பாக கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மத்திய கிழக்கு பகுதியில் வாழ்ந்தவர்களும் இன்ன பிற மக்களும் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். பழங்காலத்தில் தமிழர்களிடம் தமிழ் இசை மரபுக்கென்று ஒரு பிரிவினர் உண்டாயிருந்தனர். அவர்களை பாணர் என்ற பெயரால் அழைத்திருக்கின்றார்கள். அதாவது பண் அமைத்து பாடக்கூடியவர்கள். பண் அப்படின்னா இசைக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு வடிவம். இசையை பண்ணுவதினால் அதற்கு பண் என்று பெயர். இன்று ராகம், மெட்டு போன்ற பெயர்களால் அழைக்கின்றோம். பண் அமைத்து பாடக்கூடியவர்களை அக்காலத்தில் பாணர் என்று அழைத்திருக்கின்றார்கள். பழங்காலத்தில் பாணர் என்பவர் தலை சிறந்தவர்களாகவும் போற்றுதலுக்குரியவர்களாகவும் பெருமைக்குரியவர்களாகவும் உண்டாயிருந்திருக்கின்றார்கள். அதனால்தான் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே பாணர்கள் பெயரில் 2 நூல்கள் உண்டாயிருந்தன. பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை போன்ற இலக்கிய நூல்கள் அதற்கு சான்றாக துணை நிற்கின்றன. பாணர்களில் பல்வேறு பிரிவினர்களும் உண்டாயிருந்தனர். அதாவது யாழை மீட்டக்கூடியவர்களை யாழ்ப்பாணர் என்று அழைத்திருக்கின்றார்கள். யாழையும் யாழ்ப்பாணரை குறித்தும் நிறைய செய்திகள் 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட நம்முடைய பழந்தமிழ் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கின்றன. சான்றுக்கு சிலவற்றை பார்க்கலாம். யாழ் என்கின்ற இசைக்கருவியை குறிப்பிடும் பொழுது பல இடங்களில் நல் யாழ் என்றே குறிப்பு வருகிறது. அவர்கள் யாழ் என்கின்ற இசைக்கருவியை நல்ல இசைக்கருவி என்று குறிப்பிடுகின்றார்கள். நல் யாழ் நரம்பு இசைத்து என்ற ஒரு அகநானூற்று தொடர் கூட இதற்கு சான்றாக இருக்கிறது. யாழ்ப்பாணரை பற்றி குறிப்பு வரும் பொழுது கூட பண் அமை நல் யாழ்ப்பாணனோடு என்று அகநானூற்றிலே ஒரு தொடரும் வருகிறது. யாழிலும் பல்வேறு வகைகள் உண்டாயிருந்தன. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட தமிழ் இலக்கியங்களில் யாழை பற்றி நிறைய குறிப்புகள் இடம்பெறுகின்றன. ஆனால் யாழினுடைய வடிவமைப்பை பற்றி குறிப்புகள் காண்பது அரிதாக இருக்கின்றன. திருவள்ளுவருடைய காலத்துல தான் திருக்குறள் இயற்றப்பட்டது. அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த திருக்குறள்ல ஒரு குறிப்பு வருகிறது. யாழினுடைய ஒரு வடிவமைப்பை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கணை கொடிது யாழ் கோடு செவ்விது என்ற குறளின் மூலமாக. கணை அப்படின்னா அம்பு. அம்பு காண்பதற்கு நேராக இருக்கும். அதனுடைய முனையானது கூர்மையாக பட்டை தீட்டப்பட்டது போன்று இருக்கும். ஆனால் அது செயலால் கொடியது என்கின்றார். யாழ் கோடு செவ்விது, அதாவது யாழானது நேராக இருக்காது, ஒழுங்கற்ற முறையில் அதாவது வளைந்து காணப்படும் என்று குறிப்பிடுகின்றார். அது செயலால் இனிமையான இசையை செவிக்கு தரக்கூடியது என்றும் கூறுகின்றார். இந்த இடத்துல தான் யாழ் கோடு செவ்விது, அதாவது யாழ் வளைந்த ஒரு அமைப்பை கொண்டிருக்கலாம் என்று கருத்து தோன்றுகிறது. இதன் பிறகு திருவள்ளுவருக்கு பிறகு இளங்கோவடிகளின் காலம் வருகிறது. அதாவது 1800 ஆண்டுகளுக்கு முன்பு இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் இயற்றப்படுகின்றது. சிலப்பதிகாரத்தில் யாழை குறித்தும் இசையை குறித்தும் நிறைய குறிப்புகள் இருக்கின்றன. இப்போ கடலாடு காதை என்கின்ற பகுதியில் மாதவி யாழை தொழுது வாங்கி அந்த யாழில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளையும் சரி செய்து பிறகு யாழை மீட்டுவதாகவும் செய்தி வருகின்றது. திருவள்ளுவருக்கு முன்பு உண்டாயிருந்த காலத்தில் யாழை மீட்டுபவர்களை யாழ்ப்பாணர் என்று அழைத்திருக்கின்றார்கள். சிலப்பதிகாரத்தில் மாதவி யாழை மீட்டுகின்ற செய்தியும் வருகின்றது. முதலாக சிலப்பதிகாரத்தில் தான் வீணை என்கின்ற சொல்லாடல் 2 இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் ஒரு இடத்துல வீணை என்பதை யாழ் போன்ற ஒரு இசைக்கருவி என்று பொருள் கொள்கின்றார். மற்றொரு இடத்துல வீணை என்பதை யாக்கை என்று குறிப்பிடுகின்றார். அதாவது உடல் என்கிறார். கடவுள் யாக்கை ஒழிந்து மக்கள் யாக்கை ஆகினார் அப்படின்னு அந்த உரையில இடம்பெறுகிறது. சிலப்பதிகாரத்திற்கு பிறகு பல்லவர்களுடைய காலம், சமயக்குறவர்களுடைய காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில்
யாழுக்கு நிகராக வீணையும் நிறைய பேசப்படுகின்றது. இங்கு பாணர்களும் வழுகின்றார்கள். பாணர் என்பது யாழ் பாணர் மட்டுமல்ல, மற்ற இசைக்கருவிகளை மீட்டக்கூடிய பாணர்களும் இடம்பெறுகின்றார்கள். ஆனால் வீணை மிகுதியான இடங்களில் இடம்பெறுகின்றது. பக்தி இலக்கிய காலத்தில் ஒரே ஒரு யாழ்ப்பாணரை காணக்கூடியதாக இருக்கின்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர் என்கின்ற ஒரு பாணரை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதன் பிறகு சோழ பேரரசு காலம், பிறகு பாண்டியர்களுடைய மறு எழுச்சி காலம், அதன் பிறகு நாயக்கர்களுடைய காலத்தில் யாழானது முழுமையாக இன்று நாம் காணக்கூடிய வீணை என்ற பெயரோடு வடிவமைப்போடு வருகிறது. இது யாழினுடைய வரலாறு இவ்வாறாக இருக்கின்றது. யாழ்ப்பாணம், இதை குறித்து நாம் பார்க்கலாம். யாழ்ப்பாணம் என்கின்ற பெயர் எனக்கு மிகவும் ஒரு விருப்பமான ஒரு பெயர். அதை கேட்கும் பொழுதே ஒரு ஈர்ப்பு வருகிறது. இது எங்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இலங்கையின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய தீவு போன்ற அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த யாழ்ப்பாணத்தை பார்ப்பதற்கு முன்பு அதனை தொட்டடுத்து அந்த கீழ்கடல் ஓரத்திலேயே முல்லைத்தீவு என்ற பகுதியும் இருக்கிறது. முல்லைத்தீவுக்கு அடுத்தார் திருகோணமலை என்கின்ற கிழக்கு கடற்பகுதியில் ஒரு இடம் இருக்கிறது. திருகோணமலையானது 7ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு இடமாகும். அதாவது இன்றிலிருந்து 1300 ஆண்டுகளுக்கு முன்பு தேவாரம் பாடிய திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஒரு திருக்கோவில் தான் திருகோணமலையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோயிலாகும். கடல் சூழ்ந்த கோண மாமலை அமர்ந்தாரே என்று பதிகங்கள் கூறுகின்றன. பிறகு சோழ பேரரசு காலத்திலும் பாண்டியர்களுடைய காலத்திலும் அந்த கோயில்களுக்கு கொடைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன. பாண்டியருடைய 2 கயல் மீன்கள் அங்கு பொறிக்கப்பட்டிருக்கின்றன. 17ஆம் நூற்றாண்டில் இந்த திருக்கோவிலானது போர்த்துகீசியர்களால் பாழ் செய்யப்பட்டது. பிறகு 1952ஆம் ஆண்டு இந்த கோவிலை அங்கு இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் சேர்ந்து புதுப்பித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணம் என்கின்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதை குறித்து ஆராய்வதற்கு யாழ்ப்பாண சரித்திரம் என்கின்ற ஒரு நூலை பயின்றேன். முழுவதுமாக பயிலவில்லை, அதனுடைய முன்பகுதிகளை தான் பயின்றிருக்கின்றேன். 1912ஆம் ஆண்டு முத்து தம்பி பிள்ளை என்பவரால் இயற்றப்பட்ட ஒரு நூல். அதாவது சோழ பேரரசுக்கு பிறகு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து யாழ்ப்பாண அரசுகளை குறித்து தெளிவான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக 16ஆம் நூற்றாண்டில் ஈழத்தில் வாழ்ந்த ஒரு தமிழ் புலவரான மயில் வாகன புலவர் என்பவரால் யாழ்ப்பாண வைபவ மாலை என்கின்ற நூல் இயற்றப்பட்டதாக கூறுகின்றார்கள். அதில் இந்த யாழ்ப்பாணத்தினுடைய வரலாற்று செய்தி இடம்பெறுகிறதாக அவர்கள் கூறுகின்றார்கள். முன்னொரு காலத்தில் தொண்டை மண்டலத்திலிருந்து யாழில் தேர்ச்சி பெற்ற ஒரு பாணன் ஒருவன் இங்கு வருகின்றான். தன்னுடைய யாழின் திறமையால் அவனுக்கு இலங்கையின் வடக்கு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மணல் திட்டு, பெரிய மணல் திட்டான இந்த பகுதி பரிசாக கிடைக்கிறது. தான் பரிசாக பெற்ற இந்த பகுதி தன்னுடைய குடிமக்களை வருவித்து இங்கு குடியமர்த்துகின்றான். பிறகு அந்த பகுதிக்கு யாழ்ப்பாணம் என்று பெயர் சூட்டுகின்றான். சோழ பேரரசுக்கு பிறகு அங்கு நல்லூர் என்ற தலைநகரை கொண்டு யாழ்ப்பாண அரசுகள் விரிவடைகிறது. யாழ்ப்பாணம் என்கின்ற இந்த தமிழ் சொல்லானது சிங்களத்தில் யாப்பனா என்றும் போர்த்துகீசிய ஆங்கில மொழிகளில் ஜாஃபனா என்றும் அழைக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம், யாப்பனா, ஜாஃபனா. யாழ்ப்பாணத்தினுடைய ஒரு மருவுதான் இந்த ஜாஃபனா. இந்த யாழ்ப்பாணமானது கற்றறிந்த பல அறிஞர்களை நமக்கு கொடுத்திருக்கின்றது. குறிப்பாக நம்முடைய தமிழ் நல்லுலகுக்கு ஆறுமுக நாவலர், சீவை தாமோதரனார் மற்றும் கனகசபை இவர் 1800 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களினுடைய வரலாறு என்கின்ற நூலை எழுதியவர். இவர்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்திலிருந்து நமக்கு கிடைத்தவர்கள். இந்த காணொளி உங்களுக்கு விருப்பமான காணொளி அப்படின்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டுக்கு போங்க. நிறைய தலைப்பின்கள் பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறேன். உங்களுக்கு விருப்பமானதை தேர்வு செய்து கண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.